இந்த வீடியோவில் வந்து 99% யூடியூபர்ஸ் செய்யக்கூடிய தவறுகளை தான் நான் சொல்ல போகிறேங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், மற்றவங்களுடைய தவறுகளை நீங்கள் சொல்ல போகிறீங்கல்ல, அப்போ நீங்கள் என்ன சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் இல்லையா. நான் வந்து நிறைய சேனல்ஸை வந்து மானிட்டைஸ் பண்ணியிருக்கேன். அதில் பலருடைய இன்டர்வியூன்றது ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த கேள்வியை என்கிட்ட கேட்குற மாதிரி யூடியூப் டிப்ஸ் போடுற அனைவரிடமும் நீங்கள் கேட்கணும். ஏன்னா நான் போன வாரம் ஒரு ஆடு பார்த்தீங்க ஃபேஸ்புக்கில். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 22,000 பேர் அவருடைய கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணதாகவும், அதில் வந்து அந்த டெஸ்டிமோனியல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஏஐ வச்சு க்ரியேட் பண்ணியிருக்காரு, மெட்டா ஏஐ. அதை க்ரியேட் பண்ணி இவருடைய கிளாஸ் ஜாயின் பண்ணேன், சூப்பராக இருந்தது அப்படிலாம் போட்டிருக்காரு. ஸோ நீங்கள் வந்து ஒரு யூடியூப் டிப்ஸ் பார்க்குறீங்கல்ல, அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய லைஃப்பில் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரா அப்படின்னு சொல்லி பாருங்கள். இல்லை அவர் 10 பேருக்கு மானிட்டைஸ் பண்ணி கொடுத்துருக்காரான்னு பாருங்கள். அதுக்கப்புறமா யூடியூப் டிப்ஸ் பாருங்கள். அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறது. இது ஒரு தவறுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம மெயினாக வரலாம். இப்போ நீங்கள் என்கிட்ட கூட கேட்கலாம், என்னங்க உங்களுக்கு வந்து 18,000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்குது, நீங்கள் என்ன 1,00,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கீங்க. இது வந்து யூடியூப்பில் 2 விதமாக இயங்குதுங்க. ஒன்று வந்து வியூஸ்க்காக விளையாடுறது, இன்னொன்று வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுங்க. இப்போ வியூஸ்க்காக விளையாடுறதுனா, இப்போ நான் விஜய் பற்றி போட்டேன்னா லட்சக்கணக்கான பேர் பார்ப்பாங்க வீடியோவை. இல்லை நான் ஒரு பிக் பாஸ் பற்றி போட்டேன்னா லட்சக்கணக்கான பேர் வந்து பார்ப்பாங்க. ஒரு ஹிஸ்ட்ரி பற்றி போட்டேன்னா லட்சக்கணக்கான பேர் பார்ப்பாங்க. ஆனால் இது வந்து யூடியூபர்ஸ் மட்டும் பார்க்கக்கூடியது. அப்போ யூடியூபர்ஸ் மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு சேனலை நான் ரன் பண்ணுறேன். அதில் வந்து எனக்கு இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ன்றது ஓகே. இன்னொன்று, நான் ஷார்ட்ஸே போடலை. இப்போ நான் ஷார்ட்ஸ் போட்டோன்னா என்னுடைய சேனலில் எப்படி ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். இது நல்லா புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்னை பற்றி நான் சொல்லிட்டேன், இந்த ஆத்தென்டிசிட்டின்னு சொல்லிட்டேன். இப்போ தவறுகளுக்கு வரேன். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேங்க. நீங்கள் என்ன பர்பஸ்க்காக யூடியூப்க்கு வந்தீங்க? பணம் சம்பாதிக்க தானே. நீங்கள் பணம் சம்பாதிச்சிட்டிங்களா? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சேனலை நீங்கள் பிடிச்சு தான் ரன் பண்ணுறீங்களா? பிடிச்சு ரன் பண்ணால் ஏன் உங்களால் தொடர்ந்து வீடியோ போட முடியல? உங்களுடைய வீடியோவை, அதாவது கடைசியாக செஞ்ச 5 வீடியோவை நீங்கள் உட்காந்து பார்ப்பீங்களா? அதை மற்றவங்களுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணி விட்றீங்களே, நீங்கள் உட்காந்து பார்ப்பீங்களா? அதை நீங்கள் வந்து பார்ப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா தவறு தான் பண்ணுறாங்க. யூடியூப் அல்காரிதத்தை குறை சொல்லிட்டு, யூடியூப்பை குறை சொல்லிட்டு, அதாவது நீங்கள் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறீங்க, ஓகே, அதில் டிப்ஸ்லாம் போடுறீங்க, அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அப்போ நீங்கள் பண்ணுறது யூடியூப் சேனலான்னு பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போடுறதை விட்டுட்டு யூடியூப்பில் போட்டுட்டு இதில் பணம் வரும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை ஏன் செய்யணும் அப்படின்றது தாங்க ரொம்ப முக்கியம். அதை எப்படி செய்யணுன்றது வந்து செகண்டரிங்க. இப்போ நான் வந்து யூடியூப்பை ஏன் செய்கிறேன், அதாவது நீங்களும் யூடியூப்பை ஏன் செய்யணுன்றதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நிறுத்தவே மாட்டீங்க, வீடியோ போட்டுகிட்டே இருப்பீங்க. என்னுடைய ஸ்டோரி நான் வந்து சொல்கிறேங்க. பாருங்கள், என்னுடைய ஊர் வந்து மதுரைங்க. நாங்கள் வந்து ஒரு மளிகை கடை வச்சுருக்கோம். அந்த மளிகை கடையில் காலேஜ் முடித்தோடனே நான் போய் உட்காந்துட்டேங்க. எனக்கு வந்து அங்கே வேலை பார்க்கக்கூடிய லேபரை விட எனக்கு கம்மியான சம்பளம் தான். என்னால் எந்த ஒரு முடிவும் எடுக்கிறதுக்கான ஒரு அதிகாரம் எனக்கு கொடுக்கப்படலை. ஒரு ரேக் போடுறது, ஒரு கேமரா வைக்கிறது, இல்லை வர்றவங்கக்கிட்ட இப்படி தான் பேசணும், இல்லை கொள்முதல் பண்ணுறது, எதுவுமே எனக்கு வந்து உரிமை அளிக்கப்படவில்லை. ஆனால் மந்த்லி இவ்வளோ சம்பளம் தரோம், நீ கல்லால் மட்டும் காசு வாங்கி போடு, ஒரு பொம்மை மாதிரி இரு அப்படின்னு தாங்க சொன்னாங்க எங்கள் அம்மா. இப்போ இதை நீங்கள் என்னடா இப்படிலாம் சொல்கிற அப்படின்னா, இப்போ மாறிடுச்சுங்க. ஆரம்ப கட்டத்தில் உங்களை நம்ப மாட்டாங்கல்ல. இப்போ வந்து கடைக்கும் நான் போகிறது கிடையாது. நான் வந்து முழு நேரமாக இந்த யூடியூப் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அப்போது இந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன்னா, அப்போ எனக்கு வந்து எந்த அளவுக்கு வலி இருந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ நான் முடிவு பண்ணேன், நம்ம வந்து மாதமானால் இந்த சம்பளத்துக்கு மட்டும்தான் வேலை பார்க்கணுமா? அந்த சம்பளத்தில் வந்து எனக்கு ஒரு மரியாதையும் கிடையாது. இப்போ ஏதாவது ஒரு சண்டை வரும், உனக்கு இஷ்டம்னா இரு, இல்லைன்னா நீ வேறு வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ பாருங்களேன், நம்ம காசு வருது, காசு இல்லைன்னா கூட பரவாயில்ல, காசு வருது, ஆனால் அதை மானங்கட்டு போய் சாப்பிட வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நிறைய பேர் இருக்கீங்க. ஒன்று வேலைக்கு போய்
உங்களுக்கு பிடிக்காத வேலையிலேருந்து அங்கே திட்டு வாங்கிட்டு மானங்கட்ட போய் சோற சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. இல்லை இருக்கிற சொந்த தொழிலில் இருப்பீங்க. உங்களுக்கு என்ன மாதிரி என்னுடைய சூழ்நிலை மாதிரி உங்களுக்கு பவர்ஸ் கொடுக்கப்படாது. அங்கே நீங்கள் இப்படி இருந்துட்டு இருப்பீங்க. இதை விட்டு நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, பிஸ்னஸ் பண்ணுறது. பிஸ்னஸ் பண்ணுறதுல வந்து 2 விஷயம் இருக்குங்க. உங்ககிட்ட பணம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராடக்ட் பிஸ்னஸ் பண்ணுங்கள். உங்ககிட்ட பணம் இல்லைன்னா நீங்கள் சர்வீஸ் பிஸ்னஸ் பண்ணுங்கள். இப்போ இது 2ல் ஏதோ ஒன்று முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் பிஸ்னஸ் பண்ணணுன்றது உங்களுக்கு ஏன் பண்ணணுன்றதை முதல்ல சொல்லிட்டேனா, இனிமேல் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாமல் இருப்பீங்களா, இல்லை நீங்கள் மானங்கட்டு போய் சோற சாப்பிடணும். இது 2 வழி தான் இருக்குது. சரிங்களா? இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. இந்த பிஸ்னஸுக்காக வீடியோஸ் போடுங்க. வாரத்தில் 2 வீடியோ போடுங்க. எனக்கு வந்து யூடியூப் பற்றி தெரியாதுங்க அப்படின்னா நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. அதாவது யூடியூப்பில் என்னுடைய சேனலில் மட்டும்தான் எல்லாமே இருக்குதுன்னு நான் சொல்லலைங்க. ChatGPTயில் இருக்குது, கூகுளில் இருக்குது, இல்லை ஏஐட்ட போயிட்டு இங்கே வாய்ஸ் கேட்டிங்கன்னா கூட சொல்ல போகுது. இல்லை வேறு சேனலில் போடுறாங்க. சரிங்களா? தப்பாக போடுறாங்க. சரி, அது கூட வேணாம். இங்கிலீஷ் சேனல்ஸில் இருக்குது, கோர்சஸ் இருக்குது, இதெல்லாமே இருக்குது. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு தேடி படிக்க முடியலன்னா என்னுடைய கோச்சிங் வாங்க. இந்த மெயில் ஐடிக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ நானே தேடி படிச்சுக்கிறேங்க, என்னங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஓகே, தேடி படிச்சிருங்க. வாரத்தில் 2 வீடியோ கன்சிஸ்டண்ட்டாக போடுங்க. சரிங்களா? இப்போ கன்சிஸ்டண்ட்டாக போடுறீங்களே, அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த யூடியூப் ஒர்க்கை விட்டுட்டு வேறு வேலையை பார்க்கணுங்க. அதாவது உங்கள் தொழிலை பார்க்கணும். இப்போ நான் வந்து வாரத்தில் 6 நாள் கோச்சிங் பண்ணுறேங்க. மற்ற சேனலுக்கு கோச்சிங் பண்ணுறேன். 1 நாள் வீடியோ போடுறேங்க. சனிக்கிழமை மட்டும்தான் வீடியோ போடுறேன். இப்போ அடுத்து ஷார்ட்ஸ்லாம் போடுற மாதிரி ஐடியா இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு என்னுடைய எடிட்டர்கிட்ட கொடுத்துருவேங்க, என்னுடைய தம்ப்நெயில் டிசைன்ட்ட கொடுத்துருவேங்க. இப்போ தான் நம்ம இந்த டெலிகேஷன் அப்படின்ற ஒரு பாட்டுக்குள்ளே வரோம். அது எப்படின்றத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான யூடியூபர்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து லோ இன்கம் யூடியூபர், 2வது ஹை இன்கம் யூடியூபர். லோ இன்கம் யூடியூபர்னால் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த விலாக் போட்டுக்கிட்டு, இல்லை வந்து சமையல் சேனல் ரன் பண்ணிக்கிட்டு, இல்லை வந்து திருக்குறளை பற்றி கதையாக ஆற்றிட்டு, அதுக்கப்புறம் வந்து குவிஸ் வச்சுட்டு, இந்த மாதிரி ஸ்டோரி போட்டுட்டு, இல்லை ஏதோ ஒன்று டீச் பண்ணிக்கிட்டு, இவங்கெல்லாம் வந்து லோ இன்கம் யூடியூபர். இவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இவங்க வீடியோவை இவங்களே எடிட் பண்ணுவாங்க. ஒரு வீடியோ ப்ரொடக்ஷனில் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த வீடியோ எடிட்டிங் தான். ஸோ இவங்க வீடியோ இவங்களே எடிட் பண்ணுவாங்க, இவங்க தம்ப்நெயில் இவங்களே ரெடி பண்ணுவாங்க, இவங்க வீடியோவை இவங்களே அப்லோட் பண்ணுவாங்க. இதனால் இவங்க வந்து வளர முடியாது. இவங்களால் வாழ முடியுமே தவிர ஏதோ ஒரு பாக்கெட் மணியாக சம்பாதிக்க முடியுமே தவிர நிறைய சம்பாதிக்க முடியாது. இதுவே ஹை இன்கம் யூடியூபர்னால் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய தொழிலை அவர் பார்ப்பார். இப்போ நாங்கள் வந்து சாய்டெக்ஸ் அப்படின்னு ஒரு சேனலை வந்து மானிட்டைஸ் பண்ணோம்ல, அவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்களை வந்து சேனல் மேனேஜ்மெண்ட்டுக்காக ஒரு பார்ட்னராக மாற்றிக்கிட்டாங்க. இப்போ அவங்க வீடியோ மட்டும் எடுப்பாங்க, எங்களை கொடுத்துருவாங்க. அவங்க சாரீ பிஸ்னஸை போய் பார்ப்பாங்க. நாங்கள் வீடியோ எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ணுற வேலைகள், அதை கரெக்டாக வியூஸ் கொண்டு வர வேண்டிய வேலைகள், இது எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் சேனல் பண்ணோம். அவங்களுடைய இன்டர்வியூவும் ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ அந்த டாக்டருக்கு வந்து 1 hour தான் டைம் இருக்குது. அந்த 1 hourல 1/2 மணி நேரம் நம்மளுக்கு கொடுப்பாரு. சரிங்களா? இப்போ இந்த 1/2 மணி நேரத்தில் அவரால் வீடியோ எடிட்டிங் பண்ண முடியுமா, தம்ப்நெயில் பண்ண முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறாரு, வாரத்தில் 2 வீடியோ ஷூட் பண்ணி எங்களுடைய கூகுள் ட்ரைவில் போட்டு விட்றாரு. நாங்கள் எடிட் பண்ணிடுறோம், தம்ப்நெயில் பண்ணிடுறோம். அவருடைய ஒர்க்கை பார்க்குறாரு. இதைத்தான் பண்ணணுமே தவிர நீங்களே வந்து எடிட் பண்ணுறேன், நீங்களே வந்து தம்ப்நெயில் பண்ணுறீங்கன்னா, அதாவது நீங்கள் வாழலாம், வளர முடியாது. இப்போ வளரணும் அப்படின்னா, இப்போ தம்ப்நெயில் பண்ணுறதுக்கு எடிட்டிங் பண்ணுறதுக்குலாம் நான் காசு கொடுக்கணுமே, அதெல்லாம் என்கிட்ட காசு இல்லையே அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா சம்பாதிங்க. சரிங்களா? நீங்கள் பண்ணுறதெல்லாம் யூடியூபே கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி டான்ஸ் ஆடி போகிறது, டப் ஸ்மாஷ் பண்ணுறது, இவங்க பண்ணுறவங்க. இப்போ ஒருத்தவங்க ஆட்டோக்காரன் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல், அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆட்டோக்காரன் சீ ஃபுட் விலாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சீ ஃபுட் பற்றி விற்றுட்ருக்காங்க, கருவாடெலாம் விற்றுட்ருக்காங்க. இப்போ வந்து அந்த பமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனல் நேம் எனக்கு தெரியல. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிட்ஸுக்கான ட்ரெஸ்ஸஸ் விற்கிறாங்க. இப்படி நீங்கள் பாருங்களேன், நீங்கள் பார்க்குற யூடியூபர்ஸ் எல்லாருமே சம்பாதிக்கக்கூடிய ஒரு சேனலை ரன் பண்ணுவாங்க. நீங்கள் பெரிய பெரிய மதன் கௌரியா இருக்காங்கன்னா கொலாபரேஷனுக்கு பெரிய அமௌண்ட் அவர் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் ரன் பண்ணுறாரு.
அப்போ அவர் நியூஸ் தானே போடுறாரு, அவர் எப்படி சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவரும் வந்து அந்த அந்த மதன் கௌரின்ற ஒரு பிராண்டை யூஸ் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் இர்ஃபான் வியூலாம் பிளாக் தானே போடுறாரு, எப்படி சம்பாதிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கடை திறப்பு விழாவுக்கு காசு வாங்குவார், ஒரு ஹோட்டல் ரிவ்யூ பண்ணுறதுக்கு காசு வாங்குவார். இந்த மாதிரி உங்களுடைய நேரத்தை அவர் காசாக்குவார். சரிங்களா? எப்படியோ அவர் வந்து காசு பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் வந்து குறை சொல்லிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து யூடியூப் சரியில்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க, இல்லை எனக்கு ஒன்றுமே நடக்கலேன்றீங்க. ஆனால் நடக்கலை இல்லை, அது நடக்கிறதுக்கான ஏதாவது ஒரு வழியை பார்க்கணும்ல. ஆனால் அந்த வழியை நீங்கள் பார்க்குறதே கிடையாது. என்னுடைய சேனல் கமெண்ட்ஸில் வந்து நான் பார்க்குறேன், நிறைய பேர் யூடியூப்பில் வியூஸே வரலை, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு உதவி பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு பார்த்து சொல்லுங்கள், எனக்கு ஒரு டவுட் இருக்குது, உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க, இப்படி புலம்புறீங்களே தவிர நானும் இப்போ உங்களுக்கு வரல, ரிசல்ட் வரல, நீங்கள் ஏன் வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கக்கூடாது, அதுக்காக பே பண்ணக்கூடாது? ஏங்க ஒரு பரோட்டா போடுறதுக்கு வந்து இன்றைக்கி கோர்ஸ் இருக்குங்க, நீங்கள் பரோட்டா போட்டுருவீங்களா? ஒரு சாதாரண பரோட்டாவே உங்களால் போட முடியாது. இங்கே யூடியூப்பை கற்றுக்கிறதுக்கு ஏங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது? அது வந்து நீங்கள் சீரியஸாக இருக்கிறீங்கள, அதை நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்கள, அப்போயே அதை பண்ண மாட்டீங்க. நிறைய பேர் அந்த யூடியூப் சேனல் ஒழுங்காக ரன் பண்ணுறதில்ல, சரி ரன் பண்ணலைன்னு தெரியுதுல, அதை நீங்கள் வந்து புலம்பிகிட்டே இருக்கிறீங்க. புலம்புறது வந்து வேஸ்ட் ஆஃப் டைமுங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரியே புலம்புறவங்க இல்லை நெகட்டிவாக பேசுகிறவனா கூடயே வச்சுக்கிறாதீங்க. அவன் வந்து உங்களை அட்டைப்பூச்சி மாதிரி மண்டையில் ஒட்டிடுவான், உங்கள் ரத்தத்தை ஃபுல்லாக உறிஞ்சிடுவான், நீங்கள் சீக்கிரமாக அழிஞ்சு போயிடுவீங்க. சாரி இப்படிலாம் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அதாவது நம்ம வந்து ஒன்று ஜெயிக்கிறோன்ற எண்ணத்தோடு இருக்கணும், ஜெயிக்கிறவங்களோட இருக்கணும், இல்லை ஜெயிக்கிறவங்ககிட்ட பேசணும். இந்த மாதிரியே தான் இருக்கணுமே தவிர, நீங்கள் உங்கள் சரௌண்டிங்கை சுற்றி பாருங்களேன். இந்த மாதிரி விளாக் போடுறது, சண்டே விளாக், மண்டே விளாக், டியூஸ்டே விளாக், இப்படி சொல்லிக்கிட்டு போடுறவங்க, மினி விளாக் போடுறவங்க, நீங்கள் பண்ணுறது, நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் பணம் சம்பாதிக்கணும்னு வரீங்க, யூடியூப்பில் வீடியோஸ் போடுறீங்க, பணம் வரலை, இப்போ என்ன தான் பண்ண போகிறீங்க? இதையே எவ்வளோ நாள் பண்ண போகிறீங்க? நீங்கள் பண்ண நீங்கள் இன்னும் 6 மாதம் ஸ்பெண்ட் பண்ண உங்களுக்கு வந்து உங்களுடைய டைம் வேஸ்ட் ஆகிரும். டைம் வந்து நீங்கள் எடுத்துக்கவே முடியாது. அதாவது உங்களுடைய கஸ்டமர் போனால் இன்னொரு கஸ்டமர் கிடைப்பாங்க. உங்களுக்கு பணம் போச்சுன்னா, இன்றைக்கி ஒரு 10 லட்ச ரூபா இழக்கிறீங்கன்னா, நாளைக்கு அந்த பணத்தை நம்ம வந்து சம்பாரிச்சுக்கலாம் வேறு வழியில். வேறு ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சா போதும், நம்ம சம்பாரிச்சுக்கலாம். ஆனால் நேரம் போனால் கிடைக்குமா? அந்த நேரத்தை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண மாட்டீங்க. உங்கள் லைஃப் வந்து நிறைய பேர் நான் பார்க்குறேன், என்னை விட வயசு அதிகமான ஆட்களை தான் இருக்கீங்க. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு வேகமாக ஓடணும் லைஃப்பில், ஆனால் அதை பற்றிலாம் நீங்கள் திங்க் பண்ண மாட்டீங்க. எனக்கு இதுதான் வருது, பாட்டு பாட தான் வருது. உங்களுக்கு வரலைன்னா வர்றவங்கள கூட வச்சுக்கோங்க. இப்போ என்ன கூட வேணாங்க, நீங்கள் கோச்சிங்கே வர வேணாம். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்களா தெரிந்துங்களேன், நான் உங்கள் ஐடியை பார்த்து சந்தோஷமாச்சு ஆகிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, புலம்பிகிட்டு இருக்கீங்க, இல்லை வந்து யூடியூப்பை குறை சொல்கிறீங்க, இல்லை பண்ணுற சேனலே தப்பு, இந்த மாதிரி தான் பண்ணுறீங்க. முக்கியமான விஷயம், டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து ஒரு 40-50 வயசு ஆச்சுன்னா நீங்களாம் ஓடணும். ஆனால் நிறைய பேர் இன்னும் நீங்கள் பண்ணுறதே தான் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஹெல்டர் ஸ்கல்ட்ராக அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா இருந்தாலும், அதோடைய ஜூஸ், அதோடைய சாராம்சம் வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஓரியன்டான ஒரு சேனல் ஆரம்பிங்க. நீங்கள் யூடியூபே பண்ண வேணாம் சாமி, நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிங்க. சரிங்களா? பிஸ்னஸை யூடியூப் சேனலில் போடுங்க, வீடியோஸ் போடுங்க. அதில் 100 வியூஸ் வந்தால் கூட 100 பேர் பத்தாதா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு? 2 வீடியோ தொடர்ந்து போடுங்க. அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டுமே, உங்களுக்கு பிடிச்சிருந்தால்னா அதில் பணம் வந்தால் மட்டுமே நீங்கள் வீடியோஸ் போடுவீங்க. கரெக்டுங்களா? அதனால் வாரத்தில் 2 வீடியோ போடுங்க. அந்த 2 வீடியோ போடுறீங்க, உங்களுக்கு தெரியல, யூடியூப் தெரியல, ஈகோ ஏங்க பிடிச்சிட்டு அலைகிறீங்க, வந்து கற்றுக்கோங்களேன். கோச்சிங் வாங்க, இந்த மெயில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், காசு கொடுங்களேன். என்ன ஆகிடப்போகுது? சொத்து அழிஞ்சிருமா? இல்லைன்னா சொத்தை விற்று படிங்க, இல்லை நகையை விற்று படிங்க, என்னங்க குறைஞ்சி போகுது? ஏன் நீங்கள் வந்து ஒரு ஸ்கில் தானே படிக்கிறீங்க. இனிமேல்
ஃபேஸ்புக், யூடியூப் இதுதானே உலகம். இன்றைக்கி யாராவது டிவி பார்க்குறாங்களா சொல்லுங்கள்? உங்கள் கஸ்டமர்ஸ் ஃபோனை பாத்ரூம் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறான், யூடியூப் அடிக்டாக இருக்கான். அப்போ அவன்டா அங்கே தானே போய் பேசணும். நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியலையா கூட ஒரு ஆளை வச்சுக்கோங்க. அப்படியும் தெரியலையா நீங்கள் யூடியூப்பில் தேடி படிங்க. அப்படியும் தெரியலையா என்கிட்ட வாங்க, சரிங்களா? ஆனால் டைம் மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க.